உங்களோட பிறந்த தேதியை வச்சு உங்களுக்குன்னே இருக்கிற சும்மா மாசான குணங்கள் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேர் தான் நியூமராலஜி. இப்போ வாங்க அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். உங்களோட பிறந்த தேதி என்னன்னு கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5/14/23 தேதியில பிறந்தவங்க, உங்களோட உடல் இங்க இருந்தாலுமே உங்க மனசு வேற எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கும். நீங்க ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. எல்லாரும் போற ஒரே பாதையில நீங்க போக மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அதுல நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு கற்பனை சக்தி அதிகமா இருக்கு. 6/15/24 தேதியில பிறந்தவங்க, நீங்க ரொம்ப மென்மையா அப்பாவையும் கூட. அழகு, நல்ல மனசு உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. நீங்க நிறைய அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க. 7/16/25 தேதியில பிறந்தவங்க, உங்க வாழ்க்கை போராட்டம், கஷ்டம், முயற்சின்னு எல்லாமே இருக்கும். ஆனா விடாம ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யாராவது உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னாலுமே அதை நீங்க செஞ்சு காட்டிடுவீங்க. கடைசியில ஜெயிச்சிருவீங்க. 8/17/26 தேதியில பிறந்தவங்க, நீங்க ரொம்ப டிஃபரெண்டான ஆளுங்க. சில பேருக்கு உங்களை பிடிக்கும், சில பேருக்கு உங்களை பிடிக்காது. உங்களுக்கு அப்பாவித்தனம் அதிகமா இருக்கிறதுனால உங்களை சீக்கிரமா ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு தடவை நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா யாராலையும் உங்களை ஏமாத்த முடியாது. நீங்க ரொம்ப நல்ல மனசோட தவறுகளை செய்ய மாட்டீங்க. ஆனா தேவையில்லாத பழிய உங்க மேல சுமத்துவாங்க. ரொம்ப முக்கியமா உங்க தலையெழுத்து எப்படி இருக்கணும்னு அதை நீங்களே முடிவு பண்ற சக்தி இறைவன் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. கடைசியா 9/18/27 தேதியில பிறந்தவங்க, நீங்க தலைமை திறன் கொண்டவங்களா இருப்பீங்க. அமைதியாக இருந்தபடியே சூழ்நிலையை முழுமையாக கட்டுப்படுத்துற ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலுமே நீங்க போராடி ஜெயிச்சிருவீங்க. அந்த முருகன் மாதிரி. இந்த தேதியெல்லாம் காமனான குணங்களை மட்டும் தான் சொல்லும். ஆனா வாழ்க்கையை முழுசா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. இன்னும் உங்க பிறந்த தேதி வரலன்னா பார்ட் 1 வீடியோல இருக்கும். அதுல போய் பாருங்க. அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க.